ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுபு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறையா டாபிக் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபஸ்ட் இயர் எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் வந்து கேட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? நம்மளாம் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிறனால நீங்கள் அதை ஃபில் பண்ண வேணாம். ஓகேங்களா? இது வந்து யூனிவர்சிட்டியில் அவங்களே வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து உங்களோட ஜாயின் பண்ணியிருக்க எல்லா காலேஜ்லேயும் பிஹெச்டி ஸ்காலர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அலைன் ஆகி நமக்கு வந்து எக்ஸாமுக்கு எப்படி நமக்கு கொடுப்பாங்க, ரோல் நம்பர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரெடியாகி வரும். அதை வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுறலாம், அதை வந்து பிளாங்காக விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷனுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம காலேஜோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் எம்ஃபில் ஆர் பிஹெச்டி அது ஃபுல் டைமாக பார்ட் டைமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிஹெச்டி தான் வரும். எம்ஃபில் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமா அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சைடில் அந்த அப்ளிகேஷனுக்கு நேராகவே வந்துட்டு இந்த காலமில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இயர் அண்ட் செஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் விச் கேண்டிடேட் வாஸ் ரெஜிஸ்டர் ஃபார் த எம்ஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட், மந்த், இயர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு கம்யூனிகேஷன் லெட்டர் வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பிஹெச்டி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி 1 மந்தில் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெட்டர் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த 7th ஒன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 8th வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் காலேஜ் அட்ரஸே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. நான் வந்து என்னோடய காலேஜ் அட்ரஸ் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? எப்படின்னா உங்கள் நேமு, ரிசர்ச் ஸ்காலர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி, உங்கள் காலேஜ் அப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுங்க. ஓகேங்களா? 9th ஒன் வந்து நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த சூப்பர்வைசர் வித் அஃபிஷியல் அட்ரஸ். அப்படின்னா நம்ம கைடோட நேம் வித் அஃபிலியேஷன், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, அசோசியேட் ப்ரொஃபஸரா அப்படின்னு அதுவும் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸு. அதுக்கு நம்ம அதுக்குள்ளேயே ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஆஃப் த சூப்பர்வைசர், அவங்களோட கரண்ட் அட்ரஸ். ஓகேங்களா? இது வந்து 9th ஒன் வந்து அவங்களோட காலேஜ் அட்ரஸ், 10th ஒன் வந்து அவங்க இருக்கிற இடம், அவங்களோட கரண்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? தென் 11th ஒன் வந்து வெதர் த சூப்பர்வைசர் ஹேஸ் அ ரெகக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் லெட்டர். இப்போ நம்ம எப்படி பிஹெச்டி ஸ்காலர் அப்படின்னு வந்து கம்யூனிகேஷன் லெட்டர் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி எஸ்ன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் லெட்டர், டேட்டு, அந்த நம்பரெல்லாம் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை 12th ஒன் வந்து சேஞ்ச் ஆஃப் சூப்பர்வைசர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த அந்த ரோ வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 13th ஒன் வந்து பேப்பர் 1, 2, 3 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னால் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஜுவாலஜி, அதுக்கப்புறம் பாட்னி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேறு வேறு ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பரும் செகண்ட் பேப்பரும் எல்லாருக்குமே சேமாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாட்னி அப்படின்னாலே அதில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜுவாலஜியும் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வந்து 3rd பேப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மெடிக்கோ பாட்னி அப்படின்னா அந்த என்னோடய 3rd பேப்பர் மட்டும் மெடிக்கோ பாட்னி அப்படின்னு சொல்லி சிலபஸ் வேறு மாதிரி வரும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னா அவங்களோட 3rd பேப்பர் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு வரும். ஃபஸ்ட் 2 பேப்பர் வந்து எங்களுக்கு காமனாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா ஃபீல்ட்லேயுமே ட்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து பிளான்ட் சயின்ஸுங்கிறதுனால ட்ரெண்ட்ஸ் இன் பிளான்ட் சயின்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 14th வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளேஸ், டேட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து
நான் வந்து எங்கள் காலேஜில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கனால கோயம்புத்தூர். அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற அன்னைக்கு டேட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோடது, அப்புறம் சூப்பர்வைசர் வித் டெசிக்னேஷன் நம்மளோட மேமோடது வித் சீலோட நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. கைடோடது, ஹெச்ஓடியோடது, அப்புறம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேஜெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் போடுறீங்க இந்த எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாமினேஷனுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில், அதாவது ஃபஸ்ட் இயர் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும். இதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் டிசிக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் பேப்பர்ஸ் வந்து ₹2000. ஓகேங்களா? 3 பேப்பருக்கும் நம்ம ₹2000 கட்டுற மாதிரி இருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதோட காஸ்ட் வந்து நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ₹100, ஃபீஸ் ஃபார் ஈச் பேப்பர் வந்து 500, காஸ்ட் ஆஃப் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 400 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு 2 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வந்து உங்கள் ஜூனியரோட எழுதுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேப்பர்ஸ்க்கு வந்து 1500. இல்லை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் தான் அரியர்னா ₹1000 அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நடக்கும், நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க எங்களோட எங்கள் செட்டில். அதெல்லாம் வந்து நார்மல் தான். ஓகேங்களா? நம்ம எழுதுறத பொறுத்து இருக்குது. ஏன்னா டைம் பத்தாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து பிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து படிச்சிருந்தாலும் டைம் பத்தாது எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண. ஸோ அதனால் வந்து எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து மார்க் கிடைக்கும். பாஸ் ஆகலைன்னா நீங்கள் அகெயின் வந்து ஜூனியர்ஸோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபெயிலும் ஆவாங்க தான் நிறைய பேர். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட்னா இந்த மாதிரி அமௌண்ட் கட்டி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் எப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எந்த சென்டரில் போய் எழுதுகிறோமோ அது வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கே போய் தான் நம்ம அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜில் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்டிகுலர் சென்டரில் வந்து நம்ம போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து என்ஜிபி காலேஜ். ஓகேங்களா? அது சிட்ராவில் இருக்கும். அங்கே உள்ளே போகணும். அந்த காலேஜில் தான் நாங்கள் எழுதணும். ஹால் டிக்கெட் வந்து நமக்கு அங்கே வந்துடும். ரெஜிஸ்டர் நம்பரும் நமக்கு அங்கேயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் வந்து ஒரு நிமிஷம். இதில் வந்து வித்தவுட் ஃபைன், அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி நான் சொன்னேன்ல இந்த ஃபஸ்ட் பேஜை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சைனெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 5th பார்த்தீங்கன்னா the fees should be paid by the online payment into the credit of the பாரதியார் யூனிவர்சிட்டி. ஆல்ரெடி வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம தான் அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தான் வந்து எதுக்கு, அதாவது என்ன பர்பஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்ன்னு செலக்ட் பண்ணும்போது எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் 3 பேப்பர் அப்படின்னா நீங்கள் ஆல் பேப்பர் அப்படின்னா 2000, இல்லை அரியர் வச்சு ஒரு பேப்பர் சிங்கிள் இல்லை டபுள் பேப்பர் அப்படின்னா நீங்கள் தான் அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டோட நம்பரை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். வித்தவுட் ஃபைனோட நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 15th 5 2025 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்மிட் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபைன் வந்து ₹60 ஆமாம். அவங்க லாஸ்ட் டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா அப்ளிகேஷனுக்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் டேரெக்டாகவே வந்து நம்ம பிஹெச்டி செல் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் செல்னு சொல்லுவாங்க நம்ம யூனிவர்சிட்டியில், பாரதியார் யூனிவர்சிட்டியில். அங்கே போய் டேரெக்டாகவே நாங்கள் வந்து அங்கே கொடுத்துட்டோம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டும் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷனும் பின்னாடி வந்து இந்த ஹால் டிக்கெட்டும் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹால் டிக்கெட்லேயும் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஃபில் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரும் நமக்கு தெரியாது. அது 2 பிளாங்காக விட்டுருங்க.
அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டலில் வந்து கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் 3யும் வந்துட்டு டைட்டில் நீங்கள் கொடுத்துடலாம். அப்புறம் உங்கள் ஃபோட்டோவையும் அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட சைன் மட்டும் இந்த இடத்துல வரும். கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து நமக்கு அங்கே போட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணணும். டேரெக்டாகவே நீங்கள் போய் அங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மார்க்கை பற்றி ஈச் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணோம். நாளைக்கு வந்துட்டு நான் மார்க் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க ஈச் கொஷினுக்கும், செக்ஷன் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, அந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 2 தான் வரும். செக்ஷன் ஏ, பி 3 பேப்பருக்குமே 2 செக்ஷன் தான் வரும். அதெல்லாம் வந்துட்டு நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.